வணக்கம். இன்று பிற்பகலிலே எங்கள் தேனி மாவட்டம் கொடைக்கானல் சாலை காற்றோட்டில் இருக்கும் மறைந்த பெருமதிப்பிற்குரிய பாரதி ராஜா அவர்களது பண்ணை வீட்டிலே அடக்கம் செய்யப்படவிருக்கும் ஐயா அவர்களின் இறப்பிற்கு வருத்தத்தையும் உங்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய பதிவு. ஒன்றும் இல்லைங்க, இந்த கடந்த ஒரு மாதம் ஆட்சியை பற்றி இன்றைக்கி டிவியில் எதிர்கட்சி கருத்துரையாளர்கள் ஆளுங்கட்சி கருத்துரை என்ன செஞ்சார், என்ன செஞ்சுருக்காரு, என்ன செய்ய போகிறார், இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முக்கியமான நடுநிலையாளர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் முடிஞ்சு. குறிப்பாக இந்த 10 நாளாகவே சிங்கப்பன் அதிரடி திட்டம் அறிவிச்சிலிருந்து அந்த நிகழ்ச்சி தள்ளி போனதில் நேற்று நடக்கிறவர்கள் நடந்து முடிஞ்ச பிறகுமே சும்மா ஒரு சில இணையதளங்களோடு அன்னைக்கு எனக்கு தள்ளி போச்சு, இன்றைக்கி நான் எப்படி நடந்திருக்குது, அன்னைக்கு ஏன் தள்ளி போச்சுன்னா ஜெகதீஷ் பழனிசாமி ஒருத்தராமா அவர் வீட்டு விஷயத்துக்காக தள்ளி வச்சாராமா. இது என்ன, இந்த போன வாரம் சென்னை மேயர் மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள் இன்னொரு பல்லவியமாகவும் கட்டி வச்ச கட்டடத்தை கொண்டு போய் கட்டில் கொள்ள வெட்டி கச்சான் உதான் சண்டை போகிற விஷயமா ரெடியாக இருக்கிறதா? இல்லாட்டி ஏற்கனவே ஒரு இந்த ஆட்சியில் ரெடி பண்ணி வச்சுட்டு போன செட்டப்பா வந்து ரிப்பன் வெட்டுற வேலையா? 50 காவல் ஆய்வாளர்கள், 250-300 உதவி ஆய்வாளர்கள், 1800 காவலர்கள், அவங்களுக்கு 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நீல கலர் சீருடை, அவங்க தோல் பெல்ட்டு, அவங்களுக்கு வண்டி வாகனம், அதில் சிங்கப்படம், அதில் அந்த காவலர் பெண் படம், இதை போட்டு அவங்க யார் அது என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, அது சும்மா 40 வயசு 50 வயசு 60 வயசு இருக்கணும் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இளம் வயது ஒரு துடிப்பும் ஸ்பீடும் இருக்குது. இதில் தான் அனுபவமானால் போட முடியாது, அனுபவமான 50-60 வயசு போட முடியாது. நீங்கள் இவர் விஜயை கேட்குற மாதிரி இவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு. இதில் துடிப்பான இளரத்தம் ஓடக்கூடிய நல்ல ஆர்வமான இளம் பெண்களுக்கு பாதுகாப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமான டீம் அமைக்கணும். அவங்களுக்கு செட்டப் பண்ணுங்க, அவங்களுக்கு சம்பளம், நிதி ஒதுக்கீடு, அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கமாண்டர் யார், மாநில வைஸ் கமாண்டர் யார், இந்த செட்டப்பெல்லாம் பண்ணி அவங்களுக்கு எங்கே அலுவலகம், எவ்வளோ பெரிய ப்ராசஸுங்க. ஜெகதீஷ் பழனிசாமி வீட்டுக்கு போனனால தள்ளி வச்சார், இப்போ என்னத்தை அறிவிச்சிருக்கிறாரு? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற காவலர்கள் டக்குன்னு அறிவிக்கூடாதா? அது வந்து நான்கே வாஸ்தாக போயிருங்க. சும்மா நியாயமான விமர்சனமாக இருக்குன்னு இது வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார், அதுக்காக ஒரு நியாயம் வேணாமா? இந்த அஜித் படத்தில் அப்படி இந்த ஆட்டோ ஓடிடுமா, இந்த கண்ணாடி ட்ரிப்பு ஆட்டோ ஓடிடுமா? நியாயமான விமர்சனத்தை வைங்கப்பா, ஒரு நியாயம் வேணாமா? பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். இந்த சிங்கப்பன் அதிரடிப்படை என்ன செய்ய போகிறத பார்ப்போம். உங்கள் தலைவர்களுக்கு சொன்ன அந்த 6 மாதம் பொறுப்போம். அதுக்குள்ளே சும்மா ஒரு நடுநிலையாளர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி விமர்சனத்தை வைக்கணும். திமுக காரங்க, அதிமுக காரங்க, தாவக காரங்க ஏற்றுக்கிறது நமக்கு தேவையில்லை. அதுதான் நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிறேன். நான் சத்தியமாக டிவிக்கே கிடையாது. ஒரு காலத்தில் திமுக, பிறகு அம்மா விசுவாசி, இப்போ எந்த கட்சியும் கிடையாது. வணக்கம்.